இவர் போய் சொன்னாராம், இப்படி சீமான்லாம் உங்களை இப்படி வந்து கடுமையாக இப்படி தாக்கி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்போ ரஜினி வந்து சொன்னார், பொறுமா கொஞ்சம் பொறுமா அப்படி இல்லைன்னா இவர் இருப்பார். அவர் பொறுமான்னு சொல்லணும்னா இவர் இருப்பார். நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்கு உன் கதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் சார். இதுக்கு முன்னாடியே அவன் சீனிருக்கான் சார். நான் தான் சொன்னேன், சீமான சீன்றதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஜல்லிக்கட்டு போகிறது 10 கோடி ரூபாய் சொன்னது பிள்ளைகளெல்லாம் இழுத்து விட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணி அடித்து துரத்துறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன ஆளுங்க தெரியுமா சொன்னான் சார். வழக்கு பதிவு பண்ண போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு எனக்கும் வந்து ஜல்லிக்கட்டு போடுறது சம்மந்தம் இல்லை சொன்னேன். அப்புறம் 10 கோடி கொடுத்தது எப்படி? ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் இப்போ புரியுதுங்களா? இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் என்னென்னா மக்கள் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா இழிச்சவன் எல்லாம் தெரியும். தமிழ்நாடு தான் இருக்குது. இவங்களாம் மற்ற ஸ்டேட்டில் இது மாதிரி நடக்குமா? வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறாரு பாருங்க, வந்து பவன் கல்யாண், நான் ரோட்டில் நின்று களத்தில் இறங்கி நான் வந்து தெருவாக நான் சுற்றுறேன். வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த வெற்றி அடைய முடியல. 4 பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மலிவான பார்வை இருக்குது. மக்களுக்குள்ள அந்த அரசியல் அந்த புரிதல் வந்து ரொம்ப வந்து சீப்பாக நினைக்கிறான். இப்போ ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட்கள் என்ன பெரிய மக்கள் மீது ஒரு அலட்சியம் இருக்குது. 2 வாரமாக வந்து அசை போட வைக்கிறது. ராகவா லாரன்ஸ் திருச்சியில் போட்டிடுறாரு, பை எலெக்ஷனில் விஜய் நிற்க வைக்கிறாரு, இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாரும் என்ன கேட்டுருக்குறாங்க, அரசியலுக்கு வாங்க லாரன்ஸ், நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்போ பில்டப். நான் வரலாமா வேணாமா வந்து ரொம்பச்சு. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் வந்து அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகரும் நடன இயக்கமான திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். நான் வந்து அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், உங்கள் முடிவை சொல்லுங்கள், மக்களோட முடிவை சொல்லுங்கள், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போது சீமானையும் கொஞ்சம் சீண்டி பேசியிருக்காரு. ஆல்ரெடி சீமான அவர் வந்து எதிர்த்து பேசின வீடியோக்கள்லாம் இப்போ வர தொடங்கியிருக்கு. எதுக்கு சீமான ஒரு சீந்தனம், என்ன காரணம் என்ன? இல்லை, முதல்ல சீமான வரிசைன்றதெல்லாம் இருக்கட்டும். இந்த இந்த வேண்டுகோள் இருக்குல்ல மக்கள்கிட்ட, நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கன்ட்டு, எதுக்கு அதை கேட்கணும்? வேணாம்னு சொன்னால் அரசியலுக்கு வர்றதோ வராதோ அவர் இஷ்டம் சார். அது எதுக்கு மக்கள்கிட்ட கேட்கணும்? நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லி எதுக்கு கேட்கணும்? நான் தேவை தான் கேட்குறேன். எவ்வளோ பேர் எம்ஜிஆர் கூட அரசியலுக்கு வரணும்னு நினச்சி வந்துட்டார். மக்கள்கிட்டலாம் கருத்து கணிப்புலாம் கேட்டுட்டுலாம் வரல எம்ஜிஆர். அதுக்கப்புறம் பல நடிகர்கள் இருக்கிறாங்க. தோற்று போகட்டும் அல்லது வெற்றி பெறட்டும், இன்றைக்கி இருக்கிற விஜய் வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பு கேட்டுட்டுலாம் வரல. இது என்ன புதுசாக இருக்குது? நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இவர். எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா, அவ்வளோ பெரிய ஸ்டாரா? அதுவும் இவர் நடித்த ஒரு 10 படம் நடித்தார். அந்த 10 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து ஆஸ்காருக்கு போயிடுச்சு. இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய விருதுக்கு போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு இந்த சரி என்னன்னா இருக்கட்டும், நீங்கள் ஒரு நடன இயக்குனராக இருந்துங்க, நீங்கள் ஏதோ ஒன்று இருந்துங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உங்கள் சினிமாவுடைய வாழ்க்கை பற்றியே நம்ம பேசலை. இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் என்ன, நீ ஒரு நடிகர். இப்போ எதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேணான்னு கேட்குறேன்? நீ வராமல் போ. மக்கள்கிட்ட என்ன இது? அப்போ என்ன மக்களை பார்த்தா எப்படி தோணுது? இங்கே ஒரு இன்னமும் பெரிய ஸ்டார்கள், நட்சத்திரங்கள், அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா, மக்களுக்கு வேறு வேலை இல்லை, இவர் அரசியலுக்கு வரலாமா வந்து நீங்கள் வாங்க இல்லை வராதிங்கன்னு வந்து சொல்கிறதுக்கு நான் கேட்குறேன். எனக்கு முதல்ல அதான் வந்து விரும்பலை. ரெண்டாவது நீ அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, முதலே சொல்லிடுறேன், நான் வந்து கதையெல்லாம் சொல்கிறேன். இது இந்த பூ கோக்கிற கதையெல்லாம் இருக்குல்ல, அந்த கதையெல்லாம் சொல்கிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது இவர் வந்து அம்மா கிட்ட போய் கேட்டாராம். அம்மா வந்து உனக்கு அரசியல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் வந்து விஜய் வரும்போது போய் கேட்டாரம்மா. அதுக்கப்புறம் உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாமா. அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்ச பிறகு போய் கேட்டாரான், உனக்கு வந்து அப்போ நீ வான்னு சொல்லிட்டாங்களாம். என்ன லாஜிக் இது? ஏன்னா பணம் செலவு பண்ணல, சாதி சொல்லி ஓட்டு கேட்கல. தெரியுமா உனக்கு? பணம் செலவு பண்ணலன்னு தெரியுமா? டிவிக்கே பணம் செலவு பண்ணலன்னு தெரியுமா? சாதியை வச்சு ஓட்டு வாங்கணும்னு தெரியுமா? சர்ச்சில் போய் முட்டி போட்டது எதுக்கு?
குருநாத்தம்மா கோயில் போய் குப்புரட்சி விழுந்தது இதுக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லையா? அதாவது இது ஏதோ வந்து சொல்லுங்க, கேட்குறவங்களாம் கேனையா மாங்காய் மடையனுங்க. இந்த மக்கள்கிட்ட நம்ம எப்படி வேணால் பேசலாம். என்ன நினச்சிட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு என்ன ஒன்றும் புரியல. தமிழர்களும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? இளிச்சவாய் மக்கள் நினச்சிட்டாங்களா? எதுக்காக இந்த 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 காணொளி? இது வேறு பில்டப். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பில்டப் நடந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருச்சி கிழக்கில் வந்து இவர் போட்டிடுறாரு. ஒரு வாரம் ஒரு 2 வாரமாக அந்த மாதிரி 2 வாரம் போயிட்டு சார். நான் சார் நம்ம வந்து டிவிக்கேல ஒரு முக்கியமான நபர்கள்கிட்ட கூட நான் கேட்டேன், இது என்னங்க இதுன்னு கேட்டேன். சார் இது யாருமே பண்ண சார், அவரே கிளப்பி போடுறாரு சார். ஒரே வார்த்தை. ராகுல் லாரன்ஸே கிளம்பி டிவிகே தரப்பில் சொன்னது. டிவிகேக்கும் இந்த போஸ்டருக்கும் இந்த விளம்பரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. யாரும் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு திங்கிங்கே கிடையாது. ஏன் அவரை கொண்டு போய் நிற்க வைக்கணும்? சார் தாடி பாலாஜி கூடவே நடிச்சுவேன். யார் கூடவே நடிச்சுவேன்? விஜய் கூடவே ஒரு 15 படத்தை நடிச்சுவேன். 15 படம், ஒரு படம் 2 பேர் இல்லை. தலைகீழ தண்ணி குடிச்சிட்டான். குஷியாக இருந்து காலில் போய் விழுந்துட்டான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை குத்திக்கிட்டான், என்னென்னமோ பண்ணிட்டான். வந்து வேலைக்கு ஆகலை. அதே மாதிரி அந்த விஜய் கூடவே இருக்கிற அந்த சஞ்சீவி வேலைக்கு ஆகலை. இன்னும் எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க வேலைக்கு ஆகலை, எந்த பதவியும் பொறுப்பாக இல்லை. அதில் ஸ்ரீநாத் மட்டும்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கலாம். எப்படி சஞ்சீவி கொடுக்காம ஸ்ரீநாத்துக்கு வந்து சீட்டு கொடுத்தாரு, அதுக்கு வேறு எதனா காரணம் இருக்கலாம். ஆனால் இவர் வந்து அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் நண்பராமா. இப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது. கட்சி தொடங்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. கட்சி தொடங்கும் போது நான் எல்லா பேப்பரும் எல்லா புத்தகத்தையும் புரட்டி பார்த்துட்டேன். எங்கேயாவது ராகவா லாரன்ஸ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறானா? யாருக்கு? விஜய்க்கு. எல்லா இடத்துலையும் கேட்டேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து டிவிக்கே தரப்போட கேட்டேன். கட்சியை தொடங்கின போது விஜய்க்கு இந்த ராகவா லாரன்ஸ் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கானா? கிடையவே கிடையாது. இல்லை. இப்போ எவ்வளோ பில்டப் கொடுக்குறான் பாருங்க. தலைவர் கட்சி தொடங்கியிருந்தா நான் வந்திருப்பேன், தலைவர் தொடங்கலை, இப்போ நண்பர் தொடங்கியிருக்கிறாரு. சரி, நண்பர் தொடங்கிறாரு, போய் சேர்ந்து நாளைக்கே போனையா வந்து ஒரு மெம்பர் ஆனியா முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறேன். போயிட்டே இரு. 10ஓட 11 அத்தோட இது ஒன்று. போய் நேராக போனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ விஜயை சந்திக்கிறீங்க, விஜயை சந்திக்கலாம். எங்கே நேராக போனால் புஷியாந்த போனையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்தா போய் வாங்கிட்டு போய்டு. அது என்ன பெரிய பில்டப்பு? நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா? நீ கடந்த காலத்தில் எவ்வளோ சீன் போட்டுக்கிறேன் எனக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டு கதை இவன் கதையை கலர்னா ஜல்லிக்கட்டு ஒன்று போதும் தெரியுமா? ஜல்லிக்கட்டில் 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்து பீலா விட்டவன் தான் இவன். எந்த 10 கோடி கொடுத்த? பார்த்தலாமா நீ 10 கோடி கொடுத்தத? ஐடி ரெக்கார்ட் போடுவியா நீ? 10 கோடி ரூபாய் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கொடுத்தவன் பீலா விட்டவன். அதுக்கப்புறம் அந்த ஜெய்பீமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த லாக்அப் டெத்தில் வந்து நிஜமான லாக்அப் டெத்தில் இருந்தாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு போய் நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்தவன். அந்தந்த சீசனுக்கு பில்டப் கொடுப்பான். ஒன்றும் கிடையாது, எதுவும் நடக்கலை. இப்போ வந்து நான் அரசியலுக்கு தானே. அது கூட எப்போ விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம், விஜய் ஜெயிச்ச பிறகு கூட இல்லை, ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி சபை உருவாக்கலாம் பண்ண பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உள்ள நுழைஞ்சா சரியாக இருக்கும், ஏதாவது பதவி வாங்கிக்கலான்னு. வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு இவ்வளோ பில்டப்பு. நான் பதவிக்கு ஆசைப்படலை, நான் அதை பண்ணல இதை பண்ணல. முதல்ல அவனுக்கு அவன் அறிவுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொண்டுனா என்ன, சேவைனா என்னன்னு தெரியல. தொண்டுனா வேறு, சேவைனா வேறு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு தொண்டு செய்கிறதுன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த பணத்தை வச்சு நீங்கள் மக்கள் தொண்டு. மக்களுக்கான சேவைனா அது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயாவது வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது அதிகாரத்தில் இருந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் செய்கிறது சேவை, சர்வீஸ். அது மக்களுக்கான சேவை. அது அதுக்கான சம்பளமும் உங்களுக்கு ஆமாம், அதிகாரத்தில் நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு அதை செய்கிறது இருக்குது. அதிகாரம் இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் மூலமாக பண்ணுறது. அது வந்து சர்வீஸ். மக்கள் தொண்டுன்றது வேறு, நீ செய்கிறது தொண்டு. ஸோ அதனால் தொண்டுன்றது இதுதான். இப்போ நீ வந்து அநாத பிள்ளைகள்லாம் எடுத்து வளர்க்குறேன்னு சொல்கிறீங்களே, ஆதரவற்ற பிள்ளைகள், அது தொண்டு, அவ்வளோதான். அதை நீ பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்ணணும். ஆனால் மக்களுக்கான சேவை இருந்து நீ அதிகாரத்தில் போய் உட்காந்து பண்ணலாம். அல்லது ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இன்னொரு ஒரு வகையான ஒரு ரூட் இருக்குது. அது வந்து இப்போ வந்து பப்ளிக்கிட்டேருந்தே மணியை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு நன்கொடை மாதிரி வசூல் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து போய் சேவை பண்ணுறது, அது வேறு. சர்வீஸ்ன்றது வேறு,
இந்த மாதிரி வந்து மக்களுக்கான சேவை வேறு, மக்கள் தொண்டு வேறு. நீ தொண்டு செய்கிற, நான் வேணாம்னு சொல்ல. ஆனால் இதை கொண்டு வந்து நீ வந்து என்ன செய்ய கேட்டால் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறப்பார். அதை பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி மக்களுக்கு தொண்டு செய்கிறத வச்சு இப்போ நான் 6 பிள்ளைகளை வளர்த்துட்டேன், அனாதை பிள்ளைகளை, என்னை முதலமைச்சர் ஆக்கிடுங்க. எப்படி? நான் 6 அனாதை பிள்ளைகளை வளர்த்துட்டேன், என்னை முதலமைச்சர் ஆக்கிடுங்க நாளைக்கு. எங்களை பார்த்தா எப்படிலாம் இருக்குது? தமிழை பார்த்தா எரிச்சா வேணா இருக்கு அவங்களுக்கு. ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரசியல் இன்றைக்கி வரேன்னா வந்துட்டு போய் எத்தனையோ வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ பேர் வந்த இடம் தெரியாமல் போயிட்டான். நாங்கள் பார்க்காத டி ராஜேந்திரன், நாங்கள் பார்க்காத சரத்குமார், நாங்கள் பார்க்காத கமலஹாசனா, நாங்கள் பார்க்காத அரசியல்வாதிகளை, கருணாஸே நாங்கள் பார்த்துட்டோம். லொடுக்குப்பாட்டியே வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டார், நான் அதையே பார்த்துட்டோம். இதை இப்போ விஜய் பார்த்துட்டு இருக்கிறோம். வந்துட்டு போயேன் 10ஓட பாருன்னு அத்தோட இது ஒன்று. இதில் வேறு பில்டப், நான் வரலாமோ வேணாமோன்றதை நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு வேறு வேலை இல்லை. உட்காந்து எடுத்துகிட்டு ராகவா அரசு இந்த பேஜ் இருங்க, ஐயா நீங்கள் வாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறேன் நான் கேட்குறேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு, இல்லை ஒரு மாதம் கழிச்சு, மக்கள் ஆசைப்படி மக்கள் 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் ஒரு நாளும் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு எனக்கு ட்வீட் பண்ணி என்னை வந்து 50 லட்சம் பேர் என்னை அரசியலுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க. இதான் நடக்க போகுது சார். வேறு என்ன நடக்கும்? நிச்சயமாக. இப்போ அறிவு கொடுத்துட்டீங்க. அறிவு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட சொல்லியிருக்க மாட்டான் இது வரைக்கும். இது நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலையா இல்லை. இப்போ என்ன செய்றீங்க? அடுத்தது என்னன்னு கேட்டால் ஒரு 10 நாள் கழிச்சு 30 லட்சம் பேர் என்னை அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி என்னை மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? அடுத்த கட்டம் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு சாமியாரை போய் பார்த்து, ஒரு 4 சாமியார் 4 பாதிரியார் போய் பார்த்து அவங்க சொல்லணும் என்னன்னு கேட்டால், அவர் கண்ணில் ஒளியை பார்த்தேன், ஞான ஒளியை பார்த்தேன், தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 சாமியாருக்கு சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் 4 ஜோசியக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராசிக்கு வேறு வழியே கிடையாதுங்க, அவர் தாங்க இந்த நாட்டை ஆளணும், யாரும் தடுக்க முடியாதுங்க, எப்பேற்பட்ட கும்பாதி கும்பனும் தடுக்க முடியாது, அவர் ஆட்சி அமைக்கிறது முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லணும். இப்படி பில்டப் பண்ணி வந்து அதுக்கப்புறம் மிஷனில் கோல்மால் பண்ணி ஏதாவது ஒரு இப்படி தானே சார் வந்துருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர்லாம் எப்படி சார் வராங்க? இந்தியா முழுதும் முதலமைச்சர்லாம் இப்படி தான் பில்டப் பண்ணுறாங்க. மக்களை போய் சந்தித்து பிரச்சாரம் பண்ணி கொள்கையை சொல்லி, கட்சியோட கொள்கையை சொல்லி, தத்துவத்தை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, மக்களுக்கான அரசியல் என்னன்றதை மக்களுக்கு புரிய வச்சு, யாரும் அப்படி கிடையாது. இப்போ இப்படி தான் வந்துட்டு இருக்கான் எல்லாரும். இது 4 ஜோசியக்காரர் 4 சாமியார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிஷினை வச்சுக்க வேண்டியதுதான், பில்டப் பண்ண வேண்டியதான். எவன் பொதுக்கூட்டம் போடுறான், எவன் வந்து தெருமுனை கூட்டம் போடுறான், மக்கள்கிட்ட போய் பேசுகிறான், புரியுது. அப்படியே இருக்கு. ரீல்ஸை போட்டு விடு. மக்கள்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் வரக்கூடிய நபர்கள் வந்து ஆகா ஓஹோன்னுவான். மக்கள்லாம் ரீல்ஸில் வந்துடுவாங்க. ஒரு 100 பேர் பிடிங்க ஒரு மாவட்டத்துக்கு. எல்லாமே அற்புதமாக நடிப்பானுங்க. சினிமாவில் நடிக்கிறவனோட அற்புதமாக நடிப்பானுங்க. சாதாரண மக்கள் மாதிரி நடிப்பானுங்க. அப்படி தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது பில்டப். கடுப்பாக இருந்தது எனக்கு சார் பார்த்தோன்னே. இவன் எதுக்குடா இப்போ எங்களை கேட்குறது? நீ அரசியலுக்கு வா, வராமல் போ. எது பாழுங்கணத்தில் போய் நின்றுட்டு நான் உழவா வானாமான்னு கேட்டால் எப்படி சார் இருக்கு? அதான் அப்படி தானே இருக்குது நமக்கு. நான் காலையில் தான் அதான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். இவன் நம்ம பாழுங்கணத்து முனையில் போய் நின்றுட்டு மக்களே நான் உழவானாமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எதுக்கு நீ கேட்குற? முதல்ல ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட எதுக்கு நீ கேட்குற? சரிப்பா, இப்படி ஒரு லாஜிக் மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் அரசியல் வராதீங்கன்றீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? மக்கள் வராதுன்னு சொன்னாங்க, நீங்கள் வேணாம் சார் வராதீங்க சார்ன்றாங்க. உங்களுக்கு செட் ஆகுது. அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதே தான். உங்களுக்கு செட் ஆகாது, அரசியல் நீங்கள் வராதீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? வரதான் செய்வார். அப்போ எதுக்கு கேட்குற நீ? இது பில்டப். 2 வாரமாக வந்து அசை போட வைக்கிறது. ராகவா அரசு திருச்சியில் போட்டிடுறாரு பை எலெக்ஷனில், விஜய் நிற்க வைக்கிறாரு. இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாரும் என்ன கேட்டுருக்குறாங்க, அரசியலுக்கு வாங்க 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 லாரன்ஸ், நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்போ பில்டப். நான் வரலாமா வேணாமா? இதெல்லாம் வந்து டூ மச். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் வந்து இது போன்ற கிறுக்கனுக்கு பைத்தியக்காரனுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டே ஆழ்வானுக்கு போகிறோம். அப்படி தான் இருக்குது. அப்படி தான் அந்த அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா வந்து கட்சி ஆரம்பித்தவொடனே வந்து அந்த அறிவிப்பு, கட்சி பேர் கூட வைக்கவே இல்லை,
இவர் வந்து கட்சியை ராஜினாமா பண்ணிட்டு தனி கட்சி தொடங்குறதா சொன்ன உடனே அண்ணாமலை கிட்ட வந்து நைட்டு 1.5 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்க. எப்படா கட்சி பேரே சொல்லலை, கொள்கை சொல்லலை, தத்துவம் சொல்லலை, கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அதுக்குள்ளே 1.5 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்க. பொழுது விடிஞ்சு நான் சொல்கிறான், நைட்டு சொல்கிறான், அறிவிச்சு 1 மணி நேரத்தில் 1.5 லட்சம் பேர் விட்டாங்க. பொழுது விடிஞ்சு சொல்கிறான் 15 லட்சம் பேர் விட்டான். எதனா ஆதாரம் இருக்காடா? 15 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டான்றீங்க, எதனா ஆதாரம் இருக்குது? அப்படி தானே 80 லட்சம் சொன்னாங்க. யார் இப்போ இருக்க முதலமைச்சருக்கு சொன்னாங்களா இல்லையா? கட்சி தொடங்கணுன்னே 80 லட்சம் பேர் வந்து மெம்பர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற மென்டல்கள் கிறுக்கணுங்கள் நிறைய பேர் வருவானுங்க போல இருக்குது. நான் அரசியல் கட்சி தொடங்குறேன், அரசியல் வந்து நான் வரலாமா வேணாமா, நீ தொடங்கிட்டு கூட நீ சொல்லலாம், இது ஆதரவு தாங்கன்னு சொல்லி ஜென்ரலாக கேட்கலாம். அது எல்லா பைத்தியம் தான் கேட்குது. இது நான் அரசியல் கட்சி தொடங்கினேன், எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதுவுமே தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, நீ இப்போ பிரதானமாக இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்போ தமிழ்நாட்டில் 4 கட்சிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 4 பெரிய கட்சிகள், 4 கட்சிகள் இருக்குது சரிங்களா? ஒன்று ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, 4 கட்சி. அந்த இடத்துல நீ என்ன சொல்லணும், நான் வந்து எந்த கட்சியில் போய் இணைஞ்சு செயல்படுறதுன்னு சொல்லி கேட்டேன். அதுவே தப்பு தான். ஏன்னா உனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அந்த கட்சிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் சரிங்களா? இப்போ நீ சொல்கிறது கேட்டால் நான் அரசியலுக்கு வரலாமான்னா நீ தனி கட்சி தொடங்க போறியா, அதை சொல்லு. அப்போ தனி கட்சி தொடங்கினா அதுக்கு என்ன வந்து ஐடியாலஜி, அதுக்கு வந்து கொள்கை தலைவர் யார், இதெல்லாம் சொல்லணும்ல. இப்போ நீ என்ன கேட்குறன்றதே மக்களுக்கே புரியல. முதல்ல நான் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குறியா, இல்லை ஏதாவது அரசியல் கட்சியில் போய் சேரலாமான்னு கேட்குறியா, எது என்ன கேட்குறேன்னே தெரியலல்ல. இப்போ புரியுதுங்களா? அவன் ஒரு மென்டல் அவ்வளோதான். குறிப்பாக சீமான் அவரில் சீண்டி பேசியிருக்காரு, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இதுக்கு முன்னாடியே அவன் சீண்டிருக்கான் சார். நான் தான் சொன்னேன், சீமானை சீன்றதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை 10 கோடி ரூபாய் சொன்னது பிள்ளைகளெல்லாம் இழுத்து விட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணி அடித்து துரத்துறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன ஆளுங்க தெரியுமா? சொன்னான் சார், வழக்கு பதிவு பண்ண போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு எனக்கும் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் சம்மந்தம் இல்லை சொன்னான். அப்புறம் 10 கோடி கொடுத்தது எப்படி? 10 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் அறிவிச்சுட்டு பெருமையாக ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு 10 கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் வந்து அந்த போராட்டத்தை ஈடுபட்டவங்களாம் அடித்து வந்து துரத்துற போது எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான் சார். அப்படியே இருக்குது சார் அந்த வீடியோ. ஸோ அதனால் இவெல்லாம் வந்து இவனுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த மீடியாக்கள் வந்து பண்ண வேலை இது. ஆனால் வரவங்களாம் சீமானே சீன்றாங்க சார். சார் நான் தான் சொல்ல, அது கூட நீங்கள் கேட்டிங்களா, கவனமாக பார்த்தீங்களா? இவர் வந்து தலைவர் ரஜினிகிட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி சீமான்லாம் வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி இது பண்ணுறாங்க. அப்போ ரஜினி சொன்னாராம், பொறுமா 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 பொறுமா, அதெல்லாம் ஒன்றும் பொறுமா பொறுமா, இல்லைன்னா இவர் பிடிங்கிட்டு இருப்பார். இது இவர் போய் சொன்னாராம், இப்படி சீமான்லாம் உங்களை இப்படி வந்து கடுமையாக இப்படி தாக்கி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்போ ரஜினி வந்து சொன்னார், பொறுமா 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 பொறுமா, கொஞ்சம் பொறுமா பொறுமா, அப்படி இல்லைன்னா இவர் பிடிங்கிட்டு இருப்பார். அவர் பொறுமான்னு சொல்லணும்னா இவர் பிடிங்கிட்டு இருப்பார். நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்கு உன் கதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நீ ஆரம்பத்தில் வந்து கொஞ்ச நாள் அந்த பையனை வச்சு போட்டுருந்தான், பாலா வச்சு, தெரியல உங்களுக்கு? கொஞ்ச நாள் அவனை வச்சு சீன் போட்டுருந்தான். மக்களுக்கு அவன் ஏதோ தொண்டு செய்கிறான், அவன் சொந்த பணத்தை வச்சு பண்ணுறான், ஏதோ சொல்கிறான். அதிலே ஏகப்பட்ட வந்து இங்கே புகார்கள் அதை வந்து அவன் கடந்து போகிறான், அவன் செய்கிறான். நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ மக்கள் தொண்டு செய்கிறியா, நீ வந்து அதை நீ தனியாக செஞ்சுட்டு போயிட்டே இரு. அவனை கூப்பிட்டு வந்து கூட சேர்த்து அதை வந்து அதில் ஒரு சீனை ஓட்டி அப்போவே கடுமையான விமர்சனம்லாம் வந்துச்சு. இவன் இளம் நாட்டி கும்பல் அது இதுன்னு சொல்கிறேன். நம்ம அந்த அளவுக்கு போகலை. ஏதோ 4 பேர் நல்லது செய்கிறானுங்க. இதே ராகவலான்னு சொல்ல, ஏதோ 4 பேர் 5-6 பிள்ளைகளை எடுத்து வளர்த்துருக்கியா, ரைட், அது போ. இப்போ பிரச்சனை அது கிடையாது. அதிகாரத்துக்கு வரணுன்றீங்க நீங்கள், அரசியலுக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும்னா வந்துட்டு போ. இது எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? ஒரு 6 பிள்ளைகள் அநாத குழந்தைகளை எடுத்து நீ வளர்த்தல, யார்கிட்டையும் என்கிட்ட கேட்டியா? அது மக்கள் தொண்டு இல்லை. எங்கள்கிட்ட கேட்டியா? நான் மக்களுக்கு தொண்டு செய்ய போகிறேன், அநாத பிள்ளைகள்லாம் எடுத்து வளர்க்க போகிறேன், நீங்கள் வந்து அது மாதிரி நான் செய்யலாமா, அனுமதி கொடுங்க கேட்டியாங்களா? இல்லை. அது மக்கள் தொண்டு தானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கான சேவை தானே. வந்துட்டு போ. எங்ககிட்ட இது கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். என் கேள்வி அதுதான். நீ சினிமாவில் நடிக்கிற டான்ஸ் மாஸ்டராக நீ ஒன்று ப்ரொஃபஷனல் ஆரம்பிக்கிறேன், எங்கள்கிட்ட கேட்டியா? இல்லை.
அதே மாதிரி உன்னுடைய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதும் உன்னுடைய கெரியர்டா. நீ அதை பண்ணிட்டு போ, நீ பண்ணாமல் போ, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நகர்வுகளும் நீ மக்கள்கிட்ட கேட்டு செஞ்சியா? ஒரே கேள்வி தான். அரசியலும் அதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அரசியலுக்கு வர்றதான், வந்துட்டு போ. அது எதுக்கு எங்ககிட்ட கேட்குறது தான் எங்கள் கேள்வி. ஏன் எங்ககிட்ட கேட்குற? அப்படி கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் கேட்கணும் எங்கள்கிட்ட. ஸோ இது வந்து தப்பான விஷயம். இது வந்து ஏதோ 6 பிள்ளைகளை நான் வளர்த்துன்னு சொன்னேன். 6 பிள்ளைகள் 6000 பிள்ளைகளை வளர்த்தவளாம் இருக்கிறான். 6000 பிள்ளைகளை வளர்த்தவளாம் இருக்கிறான் சார். சூர்யா கண்முன்னாடியே இருக்கு. அதான் சொன்னேன், எல்லாம் தான் வந்து எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. வித்யாகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உதவுக்காரர்கள் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் சேவை. சன்னி லியோனே பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. என்னமோ சீனை ஓட்டுற என்னமோ கேட்டால் 6 பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 பிள்ளைகள் நான் தான் வந்து எடுத்து வளர்த்தேன். யாரும் கொச்சைப்படுத்தல, கேவலப்படுத்த. அதுக்கு நான் செஞ்சியா அதோட போயிடு. அதை வச்சு விளம்பரம் பண்ணாதீங்க. அது விளம்பரம் எதுக்கு பண்ணுற? அதை வச்சு நான் அரசியலுக்கு வரேன். நீ அரசியலுக்கு வரத்துக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ அரசியலுக்கு வரத்துக்கும் அந்த 6 பிள்ளைகள் எடுத்து வளர்த்தது என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? நிச்சயமா சம்மந்தம் இல்லாமல் நீ எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் முடிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு வந்து சீமான் அவர் போயிட்டே வந்துட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்கலையா, இல்லை அவர் வீட்டுக்கு போகலையா, போயிட்டு வரலையா, அது முடிஞ்சிச்சு. இப்போ இவர் இருக்கார், சீமான் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்டேன். தலைவர் பொறு வேணாம் பொறு இல்லைனா என்ன பண்ணிட்டு இருப்ப நீ? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் இப்போ ஆமாம் இப்போ புரியுதுங்களா? இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் என்னென்னா மக்கள் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா எலிச்சவன் எல்லாம் தெரியுது. தமிழ்நாடு தான் இருக்குது. இவங்களாம் மற்ற ஸ்டேட்டில் இது மாதிரி நடக்குமா? வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறார் பாருங்க வந்து பவன் கல்யாண், நான் ரோட்டில் நின்று களத்தில் இறங்கி நான் வந்து தெருவாக நான் சுற்றுறேன். வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த வெற்றி அடைய முடியல. 4 பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மலிவான பார்வை இருக்குது. மக்களுக்குள்ள அந்த அரசியல் அந்த புரிதல் வந்து ரொம்ப வந்து சீப்பாக நினைக்கிறான். இப்போ ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட்கள் என்ன பெரிய மக்கள் மீது ஒரு அலட்சியம் இருக்குது. அதுதான் இது பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்குறோம். இறுதியாக சுருக்கமாக அவங்க பதில் எதிர்பார்க்குறேன். தாவேக்கால இணையறதுக்கு தான் இதெல்லாம் பிளான் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரே கேள்விகள்லாம் வெளியாது. எப்படி சார் எந்த கருமை எங்கே போய் இணைஞ்சா என்ன சார்? எனக்கு தெரிஞ்ச இவங்க சூட்டபிளான கட்சி வந்து டிவிக்கே தான் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஈஸியாக ரீல்ஸ் போடலாம். கண்டிப்பாக ரீல்ஸ் போடலாம், சீன் ஓட்டலாம், பில்டப் பண்ணலாம் இல்லையா? ஈஸியாக அமைச்சர் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு ராகவா அரசு சூட்டபிளான கட்சி வந்து டிவிக்கே தான். புரியுது. அதில் நீ டைரெக்டாக கேட்டு போனோம், டிவிக்கேல இணையலாமா வேணாமா கேட்டு. அதையாவது கேட்டியா? இல்லை. நாங்கள் டிவிக்கேல இணையலாம், நண்பர் கட்சி தானே அது. நான் டிவிக்கேல இணையலாமா வேணாமா அப்படி கேட்டு. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாம், அது உன் தலையெழுத்துடா. நீ உன் இஷ்டம். அது ஓட்டு போடலாமா வேணாமான்னு என்ன கேட்பியா? யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி கேட்பியா? அதே மாதிரி தான் உன்னுடைய அரசியல். நீ அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு அது உன் விருப்பம். புரியுதா சொல்கிறது? அதனால் எங்ககிட்ட கேட்டது தான் தப்பு. அதுதான் தப்பு. நான் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து டிவிக்கேல இணைஞ்சிட்டு போ, யாருக்கு என்ன கவலைங்க? இல்லை வேறு எந்த கட்சியில் கூட நீ இணைஞ்சிட்டு போ, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அரசியலுக்கு நான் வரலாமா வேணாம் மக்கள்கிட்ட எதுக்கு கருத்து கேட்குறேன்? நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேட்குறேன். நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறேன். நீ எல்லாருமே அப்படி நினச்சிங்கன்னா அப்போ யார் தானே இங்கே? புரியுது. எல்லா நடிகரும் தன்னை நினச்சிக்கிறான் சார். என்னங்க அதுதான் சார் நடக்குது தமிழ்நாட்டில். எல்லா நடிகரும் நினச்சிக்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம 31 முதலமைச்சர், 36 நம்ம முதலமைச்சர், அப்படி தான் நினச்சிக்கிறான். 29 நம்ம பிரதமர். தமிழ்நாட்டில் அவ்வளோ சாபக்கட்டு. இந்த அவலம் இந்த கேவலம் ஒழியணுன்றது. ஓகே, ஆரம்பிக்கிறீங்க. அது யார் வேணால் அதுக்கு இதுவே இல்லை, என்ன சொன்னால் அதுக்கு வரம்பே கிடையாது. யார் வேணால் கட்சி ஆரம்பித்து போயிட்டு போங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து சீன் ஓட்டாதீங்க. இது சீன் நான் காலையில் பார்த்தேன். என்னடா புதுசாக இருக்குது? நம்மக்கிட்டே கேட்குறான், நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா? யாருமே சொல்லுங்க. எம்ஜிஆர் கேட்கவே இல்லை. எம்ஜிஆர் கேட்கவே இல்லை சார். நான் அரசியலுக்கு வரலாமா வேணாம் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டார். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த அத்தனை நடிகர்களும் நான் சொல்கிறேன், எந்த நடிகரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்து கணிப்பு பேலட் பாக்ஸ் வச்சு கருத்து கணிப்பு கேட்டு வரல. இப்போ ஈஸியாக இருக்குது சார் இந்த கருத்து கணிப்பு பண்ணுறது. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் ஒரு நம்பர் போட்டு பாருங்கள். நைட்டில் தூக்கத்தில் எழுதி என்னன்னா இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் வந்து மெம்பர் ஆகிட்டாங்க. அப்படியே தூக்கத்திலே அப்படியே எழுதிருக்கேன்னா தூங்கி எழுந்து மறுநாள் வந்து பார்க்குறேங்க, ஓப்பன் பண்ணி பார்க்குற சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா 18 லட்சம் பேர்
நீங்கள் அரசியலுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. எடுத்ததே 4 படம். அந்த 4 படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேய் பிசாசு இது மக்களுக்கான அந்த மூட நம்பிக்கையை தானே விதைச்சான் இந்த லாரன்ஸு. சொல்லுங்கள், எது சார் அறிவார்த்த படம் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, இப்போ இவன் ஓட்டுறது காஞ்சனா 4. அதுதான் நான் சொல்லி நிற்கிறேன் காலிலேருந்து. இது இவன் ஓட்டுற இப்போ படம் வந்து பார்த்தா காஞ்சனா 4. ஓகே சார், அவ்வளோதான். ஓகே சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.